நிகழ்வுகள், சடங்குகள், தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை மையமாய் கொண்ட நிழலாக கருதப்படுது. எபிரேயர் 10 கொலோசியர் 2 சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல யாகேல் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் இயேசு கிறிஸ்துவையும் கம்பேர் பண்ண போறோம். யாகேல் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஒரு கானானிய பெண்மணி. அவளுக்கு ஒரு போரை பத்தின எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. அவள் போர் செய்ய தெரியாது. அவள் தளபதி கிடையாது. ஆனா அவளை கொண்டு 900 ராணுவ அந்த படைகளை, தேர்களை, ரதங்களை, இரும்பு ரதங்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க புறப்பட்டு வந்த அந்த சிஸ்ராவை தேவன் அவளை கொண்டு அழித்தாருங்க. அந்த சிஸ்ரா ரொம்ப ஞானமானவன், திறமையானவன். அவன் தப்பிக்கிறது குதிரை, ரதங்கள் எதுவும் தேவையில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை ரதங்களை அழிச்சதுக்கு அப்புறமும் அவன் என்ன பண்றான்? கால்நடையை தப்பிச்சு அந்த கூடாரத்தின் பேர் சமாதானம் அப்படிங்கிற கூடாரத்தை அவன் தெரிந்து கொண்டு தன் தஞ்சம் புக வரான். யாகேல் விரும்பி உபசரிப்பு செஞ்சு அவளை சந்தோஷமா கவனிச்சு நியாயாதிபதிகள் 4:21 பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம். அவ பால் கொடுத்து அவ உபசரிக்கிற, ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்கிறா. தூங்கும் பொழுது அவன் என்ன பண்றா? ஒரு பெரிய டென்ட் பை எடுத்து அவன் பொட்டில் வச்சு அவன் என்ன பண்றா அப்படின்னா கம்ப்ளீட்டா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருந்த அந்த கம்ப்ளீட் அந்த சிசுராவை அழிச்சா. ஆக இயேசு கிறிஸ்து இங்க ராஜாவுக்கு புதிய ஏற்பாட்டுல மகனா பிறக்கலங்க. அவர் ராஜாவின் பிள்ளையா இருந்தும் அவர் என்ன பண்ணார்? தச்சனை தேர்ந்தெடுத்து தச்சனுக்கு மகனாக பிறந்தார். சாத்தனுடைய சகல அதிகாரங்களையும் தந்திரங்களையும் சிலுவைகளையும் வெளியேறிய கோலமாக்கி முற்றிலுமாய் சாத்தனை அழித்து நமக்கு ஜெயம் கொடுத்தாருங்க. தேவன் உங்களை பயன்படுத்துறதுக்கு திறமையோ, அறிவோ, ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டோ, பின்னணியோ தேவையில்லை. பலம் உள்ளவர்கள் வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களும் இழிவா எண்ணப்பட்டவர்களும் அற்பமா எண்ணப்பட்டவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை தேவன் பயன்படுத்துவார். எதிர்பாராத திருப்பு முனைய கர்த்தர் உங்களை வைத்து செய்வார். ஆமென்.